இவன் பேர் பிரகாஷ். இவனுக்கு சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. இப்போ கூட இவன் 2 ஷார்ட் ஃபிலிமுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி முடிச்சுட்டு 3ஆவது ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை எழுதிக்கிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இவன் மைண்டில் இவனுக்கு பிடிச்ச டேரக்டர் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணி அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான். ஷார்ட் ஃபிலிமே மற்ற அவனுக்கு பிடிச்ச டேரக்டரை மாதிரி இமிட்டேட் பண்ணி எடுக்கிறான்னா அப்போ ஃபீச்சர் ஃபிலிம் எப்படி எடுப்பான்றதை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. செம்ம க்ரியேட்டிவிட்டியான ஆளுங்க இந்த பிரகாஷ். வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் கொண்டு வந்தேன். நம்மளாம் நிறைய கேங் இருப்பாங்க, ஒரு சில டேரக்டர்ஸோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்ட்டு. அதில் இவனும் ஒருத்தன் தான். அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி படம்டா எடுக்க போகிற அப்படின்னு ஒரு நாள் நான் அவன்கிட்ட கேட்டேங்க. அவனும் நல்லா யோசித்து ஒரு பதில் சொன்னான். ரொம்ப நல்லா யோசித்து ஒரு பதில் சொன்னான். மார்ட்டின் ஸ்கார்செஸி டெம்ப்ளேட் மேலே இவனோட மூவி போஸ்டரோ இல்லை இவன் மூவியில் வர கூஸ் பப்பான சீனை போட்டு கொம்மால இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்டா அப்படின்னு சொன்னான். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, இவன் இது வரைக்கும் மார்ட்டின் ஸ்கார்செஸி படங்களே பார்த்ததில்ல. எல்லா ரைட்டர்ஸும் ஒரு ஸ்டேஜில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை பிரகாஷும் ஃபேஸ் பண்ணான். அதுதான் ரைட்டர்ஸ் பிளாக். இந்த ரைட்டர்ஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து ஹீல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் ஈஸியான விஷயத்தை இவன் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறான்னா அப்போ இவன் எவ்வளோ லேசியாக இருப்பான்றதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நானும் அதை தான் யோசித்து பார்த்தேன். பொதுவாக இந்த மாதிரி ரைட்டர்ஸ் பிளாக் வந்துச்சுன்னா முதல்ல ரைட்டிங்கை விட்டு கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இவன் அப்படி இப்போ எதுவுமே பண்ணல. டென்ஷனானா டிப்ரெஷனுக்குள்ளே போனான், கத்துறான். ஒரு ஸ்டேஜில் அவன் தன்னைத்தானே சோம்பேறித்தனப்பட்டு நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி தேவையில்லாமல் கிழிச்சு போடுறான். ஒவ்வொரு பேப்பரில் இருக்க தேவையில்லாத குப்பையிலையும் ஒரு சின்ன சின்ன ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் இவன் குப்பையில் போட்டான். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேப்பர் கிழிச்சானோ அவ்வளோ பேப்பர்லேயும் இருக்கிற ஐடியா குப்பைக்கு போயிடுச்சு. உட்காந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வெப் சீரிஸ், மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டான்னா யுவனோட மியூசிக் கேட்டு வைப் ஆகி அப்படியே டயர்டாகி தூங்கிடுவான். இதுதான் இவனோட டெய்லி ரொட்டீன். மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ரைட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். மீதி நேரம் எல்லாம் சினிமா. எல்லா லைஃப்லேயும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா சினிமா தான். பல பேருக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக வந்திருக்கு, பல பேருக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சினிமாக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ சினிமானா என்ன, ஃபிலிம் மேக்கிங்னா என்னன்னு கற்றுக்க 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்தில் நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணி என்னோடய ஃபீச்சர் ஃபிலிமை அவர்கிட்ட நரேட் பண்ணி ஃபைனலி அவர் ஓகே சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மட்டும் முடிஞ்சு போகிறதில்ல. அடுத்து ஒரு 4 படம் பண்ணேன். அந்த 4 படமும் மேசிவ் ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் எடுத்த அந்த 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த 2 ஷார்ட் ஃபிலிமை நான் ரெஃபர் பண்ண ப்ரொடியூசர், அண்ட் தென் என் கூட ஃப்ரெண்ட்லி ஜோனோடு இருக்கிற அந்த டீம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களும் ஒரு பங்கு இருக்காங்க. பட் இங்கே எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருந்தார், அது நான் தான். பிகாஸ் நான் எடுத்த 3 ஷார்ட் ஃபிலிம் 2 ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ப்ரொடியூசர்கிட்ட காட்டினேன். பட் அந்த 3ஆவது அந்த 2 ஷார்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நான் எந்த ஒரு டீமும், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும், எந்த ஒரு ஆக்டர்ஸும் இல்லாமல் ஒரு ஃபோன் அண்ட் தென் நான் மட்டும் போதும். நான் எழுதின ஸ்கிரிப்டை நானே நடித்து, நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி நிறையா விஷயங்கள் எல்லாமே நானே தான் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் இன்னும் யார்கிட்டையும் காட்டலை. ஸோ அதை ரிவீல் பண்ண வேண்டிய இடம் தான் இது. நீங்கள் இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லேசி. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமை நான் தான் எடுத்தேன்.
மட்டும் நான்